வெல்கம் டு உணவு நலம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. கர்நாடகா மாநிலத்தின் பிரபலமான உணவு வகைகள். கர்நாடகால நிறைய உணவு பிரபலமா இருக்குங்க. வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் ரெண்டுலேயும் சரிசமமா உணவுகள் பிரபலமா இருக்கு. உடுப்பி, மால்நாடு, அப்புறம் மங்களூர் இந்த ஊர்களில் செய்யப்படுற உணவும் ரொம்பவே பிரபலம். இப்படி கர்நாடகாவில் பிரபலமான சில உணவு வகைகளை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். நீர் தோசை. தோசை வகைகள் 100க்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த தோசை வகையில் ஒரு தோசை தான் இந்த நீர் தோசை. இந்த தோசை செய்கிறது ரொம்பவே சுலபங்க. அரிசி மட்டுமே பயன்படுத்தி இந்த தோசையை செய்கிறாங்க. அரிசியை நைட்டு ஊற வச்சு காலையில் ஆட்டி உடனே சுட்டு சாப்பிடலாம். இந்த மொறு நீர் தோசையை காலை நேரத்தில் எல்லா ஹோட்டல்கள்லையும் இந்த நீர் தோசை தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. குண்டாபுர கோழி சாறு. இது ஒரு சிக்கன் குழம்பு வகை. மெயினாக மங்களூரில் இந்த குழம்பு செய்கிறாங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டுன்னு எல்லாத்தையும் அரைச்சி கோழியை இந்த மசாலாவில் வேக விடுறாங்க. இந்த கோழி சாறு அப்படிங்கிறது பேச்சு வழக்கில் மாறி சில பேர் கோழி சாம்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோழி சாரை தோசை, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துடையும் சேர்த்து பரிமாறலாம்னு சொல்கிறாங்க. மைசூர் மசால் தோசை. இந்த தோசையை பற்றி தெரியாதவங்க பெங்களூரில் இருக்க வாய்ப்புகளே இல்லையா. இந்த தோசையும் கர்நாடகா ஃபேமஸ் உணவில் ஒன்று. பிசிபெல்லே பாத். நம்ம ஊரில் சாம்பார் சாதம்னு சொல்லிடுவோம். இருந்தாலும் கர்நாடகாவில் செய்கிற இந்த பிசிபெல்லே பாத் ரொம்பவே வித்தியாசமானது. அதோட ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்குமா. எல்லா கர்நாடக வீடுகள்லையும் இந்த பிசிபெல்லே பாத் பார்க்க முடியுமா. உடுப்பி சாம்பார். இந்த சாம்பார் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்குமா இந்த சாம்பார். இந்த சாம்பாரில் உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்து செய்கிறாங்க. என்ன வியூவர்ஸ், இந்த உணவுலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டோட ஃபேமஸ் ஃபுட்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. என்ன வியூவர்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கூடவே அருமையான கமெண்ட் எழுதி பொங்கல் பரிசுகளை அள்ளுங்க.